Hi, hello everyone. Welcome you all to our channel. இன்னைக்கு வந்து நான் என்ன வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். Vsdc வீடியோ எடிட்டர் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே வரும். வந்துச்சுன்னா அதில் ஃபஸ்ட் லிங்க் videosofdev .com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் வரும். இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டேப் வரும். அதை வந்து அதில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறத அந்த மவுஸ் கீ பாயிண்ட் கொண்டு போனீங்கன்னா இப்படி ஆப்ஷன் வரும். வீடியோ எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். 64 பிட்டா 32 பிட்டா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக எல்லாமே டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு 76 MB இருக்குது. அது கொஞ்சம் டைம் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிச்சதும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் கீ வந்து வந்துடும். அதாவது ஷார்ட்கட்டில் இந்த ஃபைல் வந்து வெளியே வந்துடும், ஸ்க்ரீனுக்கு டெஸ்க்டாப்பில் வந்துடும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு இன்ஸ்டாலும் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைலை நான் எப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அப்கிரேட்னு ஒன்று காட்டும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த 5 தெரியும் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர், வீடியோ கேப்சர், இம்போர்ட் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஒரு 5 விஷயம் தெரியும். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த இது வந்து அப்படி எடுக்க முடியல, இதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படி தான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இம்போர்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு என்ன வீடியோ நீங்கள் வந்து எடிட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஸ்க்ரீனோட சைஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸ்க்ரீன் சைஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1280x720 கொடுக்கலாம். அப்படி இல்லைனா 2560x1440 கொடுக்கலாம். ஓகேவா? அதையும் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டிடுறேன். இந்த மாதிரி இந்த 2 கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் யூடியூபோட சைஸு. அப்புறம் பேக்ரவுண்ட் கலரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர்னால் ஜென்ரலான பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம உட்காந்துருக்கிறத சேஞ்ச் பண்ண முடியாது. ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலரில் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ப்ளூ கலர் தான் இருக்கும். ஓகேவா? அந்த பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வீடியோவை தான் இம்போர்ட் பண்ணதுனால வீடியோ வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணுமோ, அதாவது எந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும், எந்த இடத்துல எடிட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போது வந்து மவுஸ் பாயிண்ட் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, டாப் லெஃப்ட்டில் கொண்டு போவேன். அந்த இடத்துல கொண்டு போய் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். ட்ரிம் ஸ்டார்ட்ஸு, ட்ரிம் எண்ட், கட் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் காட்டும். ட்ரிம் ஸ்டார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் வீடியோ. ட்ரிம் எண்டு கொடுத்தீங்கன்னா அதோட முடிஞ்சிடும். அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே வீடியோ இருக்காது, அதோட முடிஞ்சிடும். கட் ஃப்ராக்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இந்த ஆப்ஷன் தான். அதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கும். அது வேணுனாலும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே தான். இப்போது ஏதாச்சும் நம்ம அடுத்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இதோட நான் எண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த இடத்தோட எண்ட் பண்ணிட்டேன். எண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல டீ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா எதுவுமே வராது. டெக்ஸ்ட்டு பாயிண்ட் கவுண்டர்னு 2 இருக்கா, கவுண்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் காட்டும். ஸ்க்ரீன்லேயே டைமிங் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்க்ரீனில் வந்து அதே மாதிரி ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமிங் வந்துடும். அதில் நீங்கள் எவ்வளோ டைமிங்க்கு வேணுமோ அதையும் வச்சுக்கலாம். அது ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஜெக்ட் ட்ராயிங் டூரேஷன் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் போய் எவ்வளோ டைமிங் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் 5 செகண்ட் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? 5 செகண்ட்க்கு மட்டும் வரும். இந்த இப்போ நான் டைப் போகிற டெக்ஸ்ட் வந்து 5 செகண்ட் தான் வரும். ஓகேவா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணி காட்டுறேன். இப்போது அதில் என்ன ஃபாண்ட் வந்து என்ன சைஸில் வேணுமோ, என்ன ஃபாண்ட்டாக வேணுமோ, சென்டரில் இருந்த அலைன்மெண்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா? எல்லாமே வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டோடைய பேக்ரவுண்ட் வந்து ஏதாச்சும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் வேணும் அப்படின்னா அதுவும் மாற்றிக்கலாம். அதையும் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் மூவ் பண்ணி எனக்கு என் ஃபேஸ்க்கு முன்னாடி வர மாதிரி வைக்கிறேன். பாருங்களேன், இப்போது அந்த ஹலோங்கிற டெக்ஸ்ட் வந்து என் ஃபேஸ்க்கு முன்னாடி தெரியுது. ஓகேவா? ஃபேஸ்க்கு முன்னாடி தெரியிறப்போ நல்லா தெரியலல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த டெக்ஸ்ட்டை மொத்தமாக செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ அதை மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் வச்சிங்கன்னா தெரியல, ஸோ பிளாக், இந்த மாதிரி ஒவ்வொரு கலரை சும்மா சேஞ்ச் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன்.
ப்ளூ கலர் வேணுனாலும் வச்சுக்கலாம், க்ரீன் கலர் வேணுனாலும் வச்சுக்கலாம், என்ன கலர் வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அது எந்த இடத்துல வேணுமோ அதை நிறுத்தியும் வச்சுக்கலாம். பிடிச்சி ட்ராக் பண்ணி கீழே நிறுத்தி வச்சிங்கன்னா நிறுத்தி வச்சுக்கலாம். சைஸ் எவ்வளோ சைஸில் வேணுமோ அவ்வளோ சைஸில் வச்சு அப்படியும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக, அதாவது அந்த நம்ம வந்து நம்மளோட வீடியோ இமேஜுக்கு மேலே வச்சோன்னா தான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம பேக்ரவுண்டில் வாய்ஸ் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ ப்ளே பண்ணோன்னா பேக்ரவுண்டில் வாய்ஸ் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து இப்படியும் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். ரெக்டாங்கிள் மேலே வச்சு நம்ம மூஞ்சியே மறைச்சிக்கலாம். அது மேலே ஏதாச்சும் டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் சும்மா பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி நிறுத்தி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே டெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோவை வச்சுக்கிறோன்னா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ட்ரைலர்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, நம்மளோட சேனல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரைலர் வைப்போம். அந்த ட்ரைலரை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணும்னா நம்மளோட வீடியோ வைக்கலாம் இல்லையா? அதுக்காக நான் சும்மா வச்சு காட்டுறேன். ட்ரைலர் இப்படி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ஃபைல் தனியாக ஆட் பண்ணிக்கலாம், இமேஜ் ஃபைல் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன். எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் கீயும் இருக்குது, இதுலேயும் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து ஒரு ஆடியோ ஃபைலோ ஒரு இமேஜ் ஃபைலோ ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஆட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது அனிமேஷன் இதுலேயே பண்ணி வைக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயே அனிமேஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஃபைல் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டவுன்லோட்ஸில் வந்து ஆடியோ ஃபைல்ஸ் வச்சுருக்கேன், அதை வந்து நான் எடுத்து போடுறேன்னு வைங்களேன். இப்போது சும்மா ஒரு பேக்ரவுண்ட் ஆடியோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதனோட சைஸை வந்து குறைக்கணும், இப்போ 1 செகண்ட் இருக்குது, எனக்கு 0.5 செகண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் ட்ராயிங் டியூரேஷன்லேயும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த டாப் ரைட்டில் இந்த இடத்துக்கு ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடில் இருக்கிறதுலையும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்லேயே அந்த எட்ஜுக்கு கொண்டு போனீங்க, ஆப்ஜெக்டோட எண்டுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா டபுள் சைடு ஏரோ காட்டும். ஏரோ மார்க்கே 2 பக்கமுமே காட்டும். அப்படி பார்க்குறப்போ நல்லா மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எந்த சைடு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது குறைஞ்சிரும். இப்போ நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இடத்துல. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? எடிட்டருக்கு பக்கத்துலேயே எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் கன்வர்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி கன்வர்ஷன் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்வர்ஷன் வரும். கன்வர்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கன்வர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் கன்வர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ கேட்கும். ஒரு பெரிய இது மாதிரி டேப் இல்லை, எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி ஓப்பன் ஆகி கண்டினியூ கேட்கும். அதில் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கன்வெர்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவுட்புட் ஃபைல்ஸ்னு கீழே இருக்கும் ஒன்றில், அந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸ்டோரேஜ் வந்து எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கன்வர்ஷனுங்கிற அந்த டேப்லேயே கீழே வந்து அவுட்புட் ஃபைல்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஓகேவா? இது எல்லாமே விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இது ஒரு சிம்பிள் ஆப்ரேஷன் தான், நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ அடுத்தடுத்த ஆப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம்.